இப்பவும் கூடவே இருங்க. ஸோ தேங்க்ஸ் எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று நைட் ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது சரி நாளைக்கு வந்து என்ன பேசலாம், யூஸ்வலாக வந்து அப்படி ஒரு ப்ரிப்பரேஷனே இருக்காது. நான் பாட்டுக்கு ஜாலியாக அப்படி காலையில் குளிச்சு கிளம்பி தலை சீவிட்டு வந்துடுவேன், தோன்றது பேசிட்டு போயிடுவேன். பட் இங்கே வந்து கரெக்டாக பேசியிருந்தேன், ஏன்னா எப்பயுமே ஏதாவது உளறிடுவேன், ஜாலியாக ஏதாவது ஜோக் போட்டு போயிடுவேன். இப்போ சரியாக அட்ரஸ் பண்ணிடணும், எல்லாரையுமே கரெக்டாக பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தா எல்லாருமே அப்படிதான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க போல. ஏன்னா எல்லாருக்குமே அது சிமிலரா அந்த விஷயம் இருக்குல்ல. நான் சொல்றது தி ஒன் அண்ட் ஒன்லி யுவன் சார். ஸோ ஏறின எல்லாருமே அவங்களுக்கு எவ்வளோ பர்சனல் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சார். பட் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார். ஸோ இந்த சோசியல் மீடியாவில் சின்னதாக ஏதாவது நமக்கு பிடிச்ச ஒரு நபரை பற்றி குட்டியாக வந்தால் கூட ஒரு மாதிரி கோவம் வரும் இல்லை சார், அந்த அளவுக்கு பர்சனல். யாராவது ஏதாவது சொல்லும்போது திரும்ப போய் கமெண்ட்ல நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. நான் பக்கத்தில் இருக்கவங்களை நிறைய சொல்லுவேன், என்ன இப்படி சொல்றேன், ஏது இப்படி அவர் தலைவர் வேற இருக்கும். ஸோ அப்படி ஒரு லவ் இருக்கும் எனக்கு எப்பவுமே. ஐ திங்க் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துல்லாத மனம் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ அப்போ வந்து அதுல இருக்க பாடல்கள் எல்லா பாட்டுமே வந்து துல்லாதலமை சாரி அதான் சொல்லல சார், எப்பயாவது வளரிடுவேன்ட்டு நான் வளரிட்டேன் சார். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது துள்ளுவத இளமை ரிலீஸ் ஆயிருந்தது. அதுல இருந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்கேயாவது பாட்டு ஓடிச்சுன்னா நின்று கேட்டுட்டு போவோம். ஏன்னா என் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டரோ இல்லை டிவியோ அந்த டைம்லாம் கிடையாது. ஸோ என்னோட கசின் வீட்டில் தான் இருக்கும். அந்த ஆடியோ கேசட்டை வாங்கிட்டு போய் அங்கே கேட்பேன். அப்படியே கட் பண்ணால் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் மன்மதன் ரிலீஸ் ஆச்சு. அப்போவும் பாட்டை வந்து வெளியில் கேட்டிருப்போம். அப்போ வீட்டுக்கு டிவியில் வந்துருச்சு. ஸோ மியூசிக் சேனலில் வரும், அப்போ நின்று பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவ்வளோ பிடிக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. ஸோ அண்ட் திங்க் மியூசிக் இவங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ரியோ அண்ட் கோபிகா, தேங்க்யூ. அண்ட் அருணாச்சலம் அண்ட் ரஞ்சின், அப்புறம் டிஓபி பாலாஜி, ஆர்ட் சிவா, எடிட்டர் தமிழ், எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. And lyricist Madan Karke, Arivu, Rio, Vignesh, Ghana Francis, all of them, எல்லாருக்கும் நன்றி. ஆக்சுவலி இந்த படம் எப்படி நடந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டோம்ல, அதில் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, படம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி தான் நடந்தது. நான் ஜோக்கே சொல்லலை, சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு நான் பட்லர் டூர் போயிட்டு அப்படியே இருக்கிறேன், திடீர்னு வந்து படம் முடிஞ்சிச்சு. அப்படியா, ஓகே, பார்த்தா படம் நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு. Producer and music director Yuvan Shankar Raja sir, writer and director Swinith, cinematographer Balaji, editor Tamil Arasan sir, art director Shiva sir, costume designer Sridevi, யாராச்சும் மற்ற பேர் இல்லைல்ல, கரெக்ட். எல்லாருக்கும் என்னோட வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஹீரோ ரியோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், நடுங்குறேன். ஸ்வீட் ஹார்ட் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு. ஏன்னா வந்து என்னோட முதல் தமிழ் படம் ஆஸ் எ லீட். ரொம்ப த்ரில்ட் அண்ட் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் இங்கே இருக்கிறதுல. கரெக்ட், February 26th we auditioned for the movie Sweet Heart. So it feels special in that way also. Rio, thank you. இந்த படம் வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு, ரியோ, சிவா எங்க கிளி, அவரால் தான் இந்த படம் பண்ணுறேன். என் தலைவன் யுவன் சார் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தில் நடிக்கிறேன், அது பெரிய பிளஸிங் சார். ஒவ்வொருத்தருக்கும் தோணும் ஸ்வீட் ஹார்ட், நம்ம பொண்டாட்டிக்கு லவ் யூ சொல்கிறோமோ இல்லையோ, ஹாய் ஸ்வீட் ஹார்ட் சொல்லாமல் லைஃப்பை கலக்க முடியாது இல்லை ரியோ, நீ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய. நமக்கு தெரியும்ல, அந்த கவுண்டமணி என்னெல்லாம் சொல்லுவாங்களே, என்னை பார்த்து ஏன்டா அந்த கேள்வி கேட்டேன், அந்த மாதிரி உனக்கு ஏப்பா என்ன இந்த மாதிரி தோணுச்சு. ஒரு கேரக்டர் கொடுத்தாரு, சூப்பர் கேரக்டர். அதில் சஸ்பென்ஸாக இருக்குமா இல்லை ஓப்பன் பண்ணிட்டேன்ல, என்னன்னு சொல்ல. சரி சரி சரி, அது எப்படிதான் தோணுச்சு தெரியல, நல்ல கேரக்டர் தான். சரி, ரொம்ப தேங்க்யூ. நமக்கு இந்த ஹார்ட் ஒர்க் எப்பவுமே ஃபெயிலியர் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு எப்பவுமே உதாரணம் ரியோ தான். கதாநாயகி கட்டிலில் படுத்திருப்பது, அதன் அருகே கருப்பான் பூச்சி வருவது, அதை பார்த்த கதாநாயகி வீல் என்று